மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய இரண்டு பேரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக பாஜகவினுடைய இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் அவர்களை அரள வைத்திருக்கிறது. அடுத்ததாக தேர்தல் நடக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் அவர்கள் கொண்டு வந்த புதிய சட்டம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்வினையை மரண அடியை கொடுக்க போகிறதா என்கிற அச்சத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஆடி போயிருக்கிறது பாஜக. இன்டர்னல் சர்வே உள்ளே எடுக்கப்பட்ட அந்த சர்வே ரிப்போர்ட் என்பது என்ன சொல்லி இருக்கிறது? ரொம்ப குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக பீகார் மாநிலமே இன்றைக்கு எப்படி கொந்தளிப்புக்கு மாறி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை வைத்து ஆட நினைத்த ஆட்டம் அவர்களுக்கே இன்றைக்கு ஆப்பாக மாறி இருப்பதன் பின்னணி என்ன, அதனுடைய உட்கூறுகளை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வெலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பீகார் மாநிலம் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம், இவங்க எடுக்க தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் ஆணையம் அஃப்கோர்ஸ் யாருடைய ஆணையம்ங்கிறது நமக்கு தெரியும். அதில் இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் ஏற்கனவே அமித்ஷா அவர்களிடம் உள்துறையில் பணியாற்றிய IAS அதிகாரிங்கிறது உலகமறிந்த ஒரு செய்தி. மத்திய அரசு ஹோம் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையை நீங்க எப்படி செய்ய முடியும்னு நேரடியாகவே நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகும் கூட நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க உச்சநீதிமன்றத்தில் பதில் அளித்திருக்கிறார்கள். இப்போ அதில் வேற சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி எதையோ பிடிக்க போய் அது எதுவாவோ முடிஞ்ச கதையாக இன்றைக்கு பாஜக சிக்கி இருக்கிறது. அந்த வயர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தி பார்க்குறோம். இஸ் த பீகார் சார் பேக் ஃபயரிங் ஆன் பிஜேபி, ரிப்போர்ட் ஃபைண்ட்ஸ் இன்டர்னல் சர்வே டீம் என்கவுண்டரிங் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். பீகாரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய இன்டர்னல் கட்சியினுடைய அந்த உட்கட்டமைப்பில் எடுக்கப்படுகிற சர்வே இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை பிஜேபிக்கு கவலையை கொடுத்திருக்கிறது. காரணம், பாஜகனுடைய சர்வே டீம் உள்ள போயிட்டு அடிக்கடி அவங்க எப்படி அந்த களம் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக ரிப்போர்ட்ஸ் எடுத்து கட்சி ரீதியிலாக அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தான் போகும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் அந்த இடத்துல டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறார். JP நட்டா அவர்கள் அங்கே முடிவெல்லாம் எடுக்கலங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி அமித்ஷா அவர்களுக்கு போயிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் காரணமாக பாஜக இப்போது பேக் ஃபுட் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாஜகவினுடைய அந்த சர்வே டீம்ல இருக்கக்கூடிய ஒருவரை கோட் பண்ணி மக்கள் எங்ககிட்ட ரொம்ப ஆத்திரத்தோடையும் ஆவேசத்தோடையும் தான் எங்களை ஹேண்டில் பண்றாங்க. நாங்கள் களத்துக்கு போறோம் அப்படின்னா காலங்காலமா பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்களே கூட, ஹிந்துத்துவ ஐடியாலஜி கொண்டவர்களே கூட, ஒருவேளை நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு ஓட்டு உரிமையே இல்லாமல் போயிருமோ என்கிற அச்சத்தோடும் பயத்தோடும் தான் இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சாரை பார்த்து எங்களை பலவிதமான கேள்விகளை கேட்டு தொலைச்சிடுக்கிறாங்க. எங்களால் சமாளிக்க முடியல அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. பிஜேபி மட்டுமல்ல, பொதுமக்களில் பெருவாரியானவர்கள் இதற்கு மிகப்பெரிய குழப்பத்துக்கு வந்திருக்கிறாங்க. நமக்கு இனிமே ஓட்டே போடுறதுக்கு உரிமை இல்லாமல் போயிடும். நீங்க இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாக்குரிமையே இருக்க வாய்ப்பு இல்லை என்கிற விஷயம் பரவுகிறது என்று சொன்னால், அங்கே தேர்தல் ஆணையம் சார்பில் வந்து கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அது சார்ந்த பிரச்சனைகள், அந்த விவாதம் தனி. அப்போ என்ன பண்றாங்க, பொதுமக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை, பயத்தை, பீதியை கிளப்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய இன்டர்னல் சர்வே டீமே இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நீ இந்தியனே கிடையாது அப்படின்னு எங்களை இத்தனை வயசுக்கு பிறகு முத்திரை குத்தி ஓட்டுரிமையும் கிடையாதுன்னு பிடிங்கிட்டீங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நாங்கள் இந்தியர்கள் தானே, இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே, இத்தனை வருஷமா ஓட்டு போட்டவங்க தானே என்று அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள். பிஜேபி இதன் காரணமாக இதில் ஒரு பேக் ஃபுட்டு, இதை பற்றி ஓப்பனாக பெருசாக இப்போ இதுக்கப்புறம் வாய் விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான இன்டர்னலான விஷயங்கள் போய் கொண்டிருப்பதாகத்தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது என்பதற்கான ஒரு விவாதமும் போய் இருக்கிறது. இப்போ இதனுடைய நீட்சி நம்ம என்ன பார்க்கலாம்னா, உச்சநீதிமன்றத்திலேயே வந்து தேர்தல் ஆணையம் என்னங்க, பாஜகவுக்கு ஒரு சிக்கல் பின்னடைவுனா தேர்தல் ஆணையம் ஏங்க வந்து இதை வாபஸ் வாங்க போகுதுன்னா, அந்த அளவுக்கு அரசியல் அந்த உட்கூறுகள் நம்ம புரிஞ்சுக்காம இருக்க மாட்டோம். கட்டாயம் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஒன்று அப்படின்னா பாஞ்சுக்கிட்டு வரும். அதன்படி ஒரு பேக் ஃபுட் வாங்குவதற்கே வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அடுத்த ஹியரிங் இந்த மாதத்தினுடைய 28ஆம் தேதி வரும் பொழுதுதான் இந்த 2 வாரங்களுக்குள் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயம் அடுத்த கேள்வியாக மாறி நிற்கிறது. இப்போ பிஜேபி அங்கே பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு சிக்கல்? வெறும் பிஜேபி மட்டுமல்ல, நிதிஷ்குமாருக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது. அவர் கிட்டத்தட்ட 18 வருஷமா சீஃப் மினிஸ்டராக இருக்காருங்க. 18 வருஷமா சிஎம்மா இருந்துட்டு, அதாவது நீங்கள் இதை 2 விதமாக சொல்லலாம். நிதிஷ்குமாரை பல்டி குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தேர்தல் கட்சி மாறி கூட்டணியை தாவி பல்ட்டி அடிச்சு அந்த கூட்டணிக்கு போய்
போய் அங்கே வச்சு அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு. அதில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா கூட்டணி கட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும், அவர் சிஎம்மாகவே இருப்பார்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த 18 ஆண்டுகள் அப்படின்னும் போது இடையில மட்டும் நடுவில் ஒரு 1.5 ஆண்டுகள் ஒரு சிக்கல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர மீதி எல்லாத்துலையும் அவரே தான் சிஎம்மா தொடர்றாரு. அப்போ அப்படி ஒரு ஆங்கிளும் அதில் அவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லுவாங்க. கூட்டணி கட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குங்க, எங்கே நிதிஷ்ஜி சிஎம்மாவே இருக்காருலன்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் அவர் எப்போ எங்கே இருப்பாருன்னே தெரியாதுங்க, மாறி மாறி பல்ட்டி அடிப்பார். பிஜேபி கூட வருவார், ஆர்ஜேடி கூட போவார், அப்புறம் காங்கிரஸை சேர்த்துப்பார், முடியாதும்பார், இவருக்கு பஸ்வான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவங்களுடைய கட்சி நோக்கி தான் கேட்பாங்க, என்னங்க உங்களால் தான் அங்கேயே கவர்மெண்ட் நிற்கிது, நீங்கள் கூட்டணியிலலாம் இருக்கிறீங்க, பீகாருக்கு இவ்வளோ திட்டங்கள்லாம் வாங்கி கொடுத்தா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ எங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையாங்கிற அந்த பேனிக்னஸை போக்க வேண்டிய பொறுப்பு நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது. அவர் மீண்டும் ஒரு முறை தன்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தான் அவர் முன்னிறுத்த போகிறாரு. அமித்ஷா வாயை திறந்து நிதிஷ்குமார்னு சொல்லுவாரா, இல்லை இங்கே நம்ம ஸ்டேட்டில் சொன்ன மாதிரி அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் ஆவார்னு அங்கே போய் ஜேடியூவில் ஒரு முதலமைச்சர் ஆவார்னு சொன்னார்னு வைங்க, அதுக்கப்புறம் வேற விதமாக அது அரசியல் ரீதியாக உடையும். அப்போ நிதிஷ்குமாருக்கு இந்த பதற்றம் ஏற்படுவது அவருக்கு அது கூடுதல் நெருக்கடியாக சிக்கலாக மாறுகிறது. என்ன பாஜக நீங்கள் தானே இங்கே கூட்டணிக்கு தலைவர், இப்போ தமிழ்நாட்டில் கேட்கலாம் இல்லையா, எடப்பாடி அவர்கள் நீங்கள் தானே இங்கே என்டிஏக்கு தலைவர், நயினார் சொன்ன மாதிரி. இப்போ அங்கே ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா நிதிஷை கோத்து விட்டு அவர் கட்சியை காலி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கடந்த வாரத்தில் 3 நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகிய 2 பேருமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேரணியை நடத்தினார்கள். இந்த சாருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படிங்கிற விஷயமும் முன்னெடுக்கப்பட்டது. பெருமளவுக்கு அது பீகார் முழுக்கவே எதிரொலித்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, தேர்தல் ஆணையம் ஏங்க பாஜகவினுடைய குரலாக செயல்படுகிறதுனா அது அபாண்டம் அப்படின்னு கூட ஒரு சார்ஜ் வைக்கலாம். என்ன சிக்கல்னா, தேர்தல் ஆணையம் பல நேரங்களில் வேக வேகமாக வந்து சில விஷயங்களை பண்ணுது. பீகாரினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், தேர்தல் ஆணையம் அதை ஃபேக்ட் செக் பண்ணுறாங்களாம், ஃபேக்ட் செக் பண்ணி அது பொய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இது வரைக்கும் எத்தனை விஷயங்கள் பேசியிருக்கிறார், அதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயங்கள் ஃபேக்ட் செக்லாம் பண்ணணும்னு நம்ம கேட்கல. அவர் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம், உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்குன்னு விதிமுறைகள் இருக்கு, அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக மத வன்முறையை தூண்டுகிற வகையில் பிரச்சாரத்தில் பேசினார். இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பேசினார். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தேர்தல் ஆணையம் திடீர்னு கண்ணு முழிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக அவர் வந்து மத வெறுப்பை தூண்டுற வகையில் பேசினார்னு பால் தாக்கரே அவர்கள் 6 ஆண்டுகள் வாக்களிப்பதற்கு, தேர்தலில் போட்டியிடுவதற்கு, தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு தடை அப்படின்னு அதிரடியாக அவர்கள் விதித்தார்கள். எப்ப 15 வருஷம் கழிச்சு உங்களால நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி பேசி வெறுப்பு பேச்சு நீங்கள் என்ன செய்தீர்கள், உடனே என்ன பண்ணிடுவாங்க, பிரதமர் மோடி பேசினார்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாம கட்சியினுடைய தலைவராக நட்டாக்கு அனுப்ப வேண்டியது. அதே போல ராகுல் காந்தி அவர்களுக்கு நாங்கள் அனுப்பல, மல்லிகார்ஜுன கார்கேக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு அதை வேற விதமாக சமாளிக்க வேண்டியது என்கிற செய்தி தான் வந்திருக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, ஒயர்லி ஒரு பீஸ் போட்டாக்கு பாருங்க, 5 of 11 documents sought by ECI in Bihar under SIR don't indicate place or date of birth அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பிரமாதமான ஒரு அறிவார்ந்த தேர்தல் ஆணையம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த தேதி, எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறது குறித்து தகவல்கள் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அவங்க 11 ஆவணங்கள் சொல்கிறாங்க. இதில் ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, அது தனி, சரிங்களா? இப்போ இதில் அந்த 11 டாக்குமெண்ட்டில் 5 டாக்குமெண்ட்டில் டேட் ஆஃப் பர்த் அல்லது பிளேஸ் ஆஃப் பர்த்தே கிடையாது என்பதை தி ஹிந்து இணைய இதழ் ரொம்ப எலாபரேட்டாக ஒரு ஆர்டிக்கலாகவே எழுதியிருக்கிறார்கள். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு இதை நிரூபிக்கவே முடியாது, இதை வச்சு நீங்கள் எப்படி அவங்க ஓட்டு போட தகுதியானவர்கள் முடிவு பண்றீங்க என்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பினால் ஒரு நியாயமான அல்லது மக்களுக்கான இடத்திலிருந்து பேசக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. இந்த 11 டாக்குமெண்ட்ஸில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடியது நேம் ஆஃப் த ஹோல்டர், பிளேஸ், ஆர்டினர்லி ரிசைடு, கம்யூனிட்டி நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வந்து SC/ST OBCஸ்க்கானது. அதில் நீங்கள் யோசிங்க, நீங்கள் SC/STயாக இருந்தால் OBCயாக இருந்தால் அது சர்டிஃபிகேட்னு கேட்குறாங்க. SC/ST OBC சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்காது.
நீங்கள் ஆப்வியஸாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்து பார்க்கலாம். இதன் அடிப்படையில் நீங்கள் எப்படி அவர் அந்த ஊர்க்காரர் தான் அங்கே இருக்க ஓட்டர் தான் முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒன்று கேட்குறாங்க. பல சர்டிஃபிகேட்ஸில் என்ஆர்சி, ஃபேமிலி ரெஜிஸ்டர், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வரும்போதும் கூட இது எல்லாத்துலேயுமே பெரும் சிக்கலாக இது இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. தேஜஸ்வி யாதவ் ஒரே நாளிலே 3 விதமான விஷயங்களை தேர்தல் ஆணையம் இது பற்றி பேசியிருக்குது, இது குழப்பக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு போஸ்ட் போட்டால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் இசிஐ ஃபேக்ட் செக் அப்படின்னு மிஸ்லீடிங் என்று தேஜஸ்வி யாதவினுடைய அந்த ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்குறோம். ஸோ தேஜஸ்வி யாதவினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஃபேக்ட் செக் பண்ணுறீங்களே, உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்திருக்கிறது என்கிற கேள்வியைத்தான் நம்முடைய ஆர்ஜேடியிலிருந்து இன்றைக்கு எழுப்புகிறார்கள். குறிப்பாக மனோஜ்குமார் ஜா, மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வழக்கும் கூட தொடுத்திருந்தார். நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கேசஸ் போயிட்டு இல்லையா, அதில் பிரதானமாக முதன்மையாக வழக்கு தொடுத்தவர்கள் ஒருவர். ஏன்னா மற்றவர்கள் ஆரம்பத்தில் அந்த இனிஷியலி தொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூசிஎல் வழக்கு தொடுத்தாங்க, ஏஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் வழக்கு தொடர்ந்தாங்க. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் தொடரும் பொழுது அதே போல் யோகேந்திர யாதவ் போட்டார். பட் அரசியல் கட்சிகளின் சார்பில் அடுத்ததாக பீகாரில் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற வகையில் எதிர்கட்சிகளின் முகமாக அல்லது இந்தியா கூட்டணியின் சார்பாக ஆர்ஜேடியிலிருந்து திரு மனோஜ்குமார் ஜா அவர்கள் தான் அந்த வழக்கை தொடுத்ததில் ரொம்ப பயோனியர். எப்படி நம்ம வக்ஃப் கேஸில் திரு அசாதுதீன் ஒவைசி அந்த இடத்துல முதல்ல அது குறித்த விஷயங்களை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது அவர் தான் அப்படிங்கிறத ஃபேக்சுவலி நம்ம மறுக்க முடியாது. அந்த மாதிரி மனோஜ்குமார் ஜா தான் போடுறாரு. அவர் தேர்தல் ஆணையத்துக்கு பதில் அளித்திருக்கிறார். அந்த இதையே போட்டு யாரையினுடைய நலனுக்காக நீங்கள் இப்படியான விஷயங்களை அஃபிஷியல் ட்விட்டர்ல இருந்து போடுறீங்க, ஒரு ஸ்டேட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு நீங்கள் இப்படித்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா, உங்களை நோக்கி கேள்வி எழுப்பினால் அப்படின்னு கேட்டுட்டு நாளை மக்கள் வெள்ளமாக திரண்டு தெருக்களுக்கு இறங்கி இதற்கான நியாயத்தை கேட்க வரும் பொழுது எந்த ஷாவும் உங்களை பாதுகாக்க முடியாது. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான காரியத்திலிருந்து உங்களை எந்த ஷா வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு குறிப்பிடுகிறார். ரெஸ்ட் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பதிவை இட்டிருக்கிறார். இது இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நீங்கள் எதிர்கட்சிகளை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி தேர்தல் ஆணையத்தை நோக்கியும் போயிருக்கிறது. பாஜகவினுடைய இந்த இன்டர்னல் சர்வேவின் பிரகாரம் ஒரு பேக் ஃபுட்டுக்கு போறாங்க அப்படின்னா இப்ப இதை அவர்கள் நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒருவேளை இசிஐனுடைய அஃபிடவிட் 28ஆம் தேதி என்ன போடுறாங்கிறத பொறுத்து நிச்சயமாக பாஜகவுக்கு லாபமாக இருக்கிற ஒன்றைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யும் என்று இன்றைய நிலவரம் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய அரசியல் ரீதியாக அது நிதிஷ்குமாரும் அழுத்தம் கொடுக்கிறாரா, எதிர்கட்சிகள் தேஜஸ்வி யாதவும் அல்லது ராகுல் காந்தியும் இதை எப்படி ஸ்கோர் பண்றாங்கிறத பொறுத்து அதை டோன் டவுன் பண்றதுக்காகவாவது பாஜக இதுல ஒரு யூட்டர்ன் அடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பொலிட்டிக்கலி பார்க்க முடிகிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் குறித்து நம்ம விரிவாக அப்டேட்ஸோடு சந்திப்போம்.